மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே போர்வெல் குழாய் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அப்பகுதியில் காவல்துறை அதிரடி படையினர் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கோவிலூரை அடுத்த சுந்தரேசபுரம் கிராமத்தையொட்டியுள்ள தென்பெண்ணை ஆற்றில் ரிஷிவந்தியம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டு வருகின்றது. இங்குள்ள ராட்சத போர்வெல் குழாய் மூலம் ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் நடைபெறுகின்றது. இந்நிலையில் சுந்தரேசபுரத்தில் கூடுதலாக ஒரு ராட்சத போர்வெல் குழாய் அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. ஆனால் கூட்டு குடிநீர் திட்டத்தால் நிலத்தடி நீர் மட்டும் குறைவாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டனர். அதாவது எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ்நாடு வாட்டர் போர்டு எடுத்தாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து சின்ன சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி இந்த ஊருக்கு தண்ணி சப்ளை ஆயின்னு இருக்கு. 200 ஊருக்கு தண்ணி குடி தண்ணி சப்ளை இருக்கு. அப்போ வந்து எங்களுக்கு தண்ணி நீர்மட்டம் மேலோட்டமா இருந்ததால நாங்க வந்து நீர் விட்டோம். இப்போ வந்து 4 வருஷமா கடந்த 4 வருஷமா மழை கிடையாது. அதுல மேல மணல் குவாரி போட்டு மேற்கொண்டு மணல் குவாரி போட்டு எங்களுக்கு சுத்தமா தண்ணி கிடையாது. இங்க வந்து இப்ப தண்ணி மேற்கொண்டு எடுத்தீங்கன்னா எங்களோட எங்களுக்கு தேவைக்கு தண்ணி எல்லாம் போயிடும். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் கிராம மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். கூட்டு குடிநீர் திட்டத்தில் அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதாகவும் சுந்தரேசபுர கிராம மக்களின் நீண்ட கால கோரிக்கைகள் தீர்க்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனை கிராம மக்கள் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அங்கு போர்வெல் அமைக்கும் பணி தொடங்கியது. தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நெல்லையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களுக்கும் குடிநீர் ஆதாரமாகவும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு விவசாயத்திற்கு பாசனமும் அளிக்கும் தாமிரபரணி ஆற்றை ஆக்கிரமிப்பிலிருந்தும் ஆலை கழிவுகளில் இருந்தும் காக்க வேண்டும் பேரணியில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டும் தாமிரபரணி ஆற்றை காக்க வேண்டும் என்ற பதாகைகளை கைகளில் ஏந்தியபடியும் அவர்கள் விழிப்புணர்வு நடத்தினர். தாமிரபரணி ஆறு வந்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கான குடிநீர் பிரச்சனையும் தீர்க்கிறது. ஆனா இதுல வந்து அசுத்தங்களும் கழிவு நீர்களும் கலக்கிறதால ஆறு ரொம்ப அசுத்தமாகிறது. இந்த அசுத்தங்களை போக்குவதற்காக பொதுமக்களிடையே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதாக இந்த பேரணியை நாங்கள் பேரணி நடத்துவதுடன் அல்லாமல் தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்யும் பணியிலும் மாணவ மாணவிகள் ஈடுபடுகின்றனர். பொதிகை மலையில் தோன்றி மலைப்பாதையில் 27 கிலோமீட்டர் தூரமும் சமவெளியில் 120 கிலோமீட்டர் தூரமும் பாய்ந்தோடும் தாமிரபரணி ஆறுதான் தமிழகத்திலேயே உருவாகி ஓடும் ஒரே நதியாகும். அதனை அசுத்தப்படாமலும் ஆக்கிரமிக்காலும் இருக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் எண்ணமாகும். டெல்லியில் நடைபெற்ற புறாக்கள் பந்தயத்தில் பறக்கவிடப்பட்ட 100 புறாக்களில் சென்னை கீழ்ப்பாக்கத்தை சேர்ந்த அஜாக் என்பவரின் புறா 32 நாட்களுக்கு பின்னர் சென்னையை வந்தடைந்து போட்டியில் வென்றுள்ளது. டெல்லி முதல் சென்னை வரையிலுள்ள சுமார் 1500 கிலோமீட்டர் தூரத்தை 1 மாத காலமாக கடந்து இலக்கை அடைந்துள்ளது இந்த புறா. அரசர்கள் காலத்தில் தூதுவர்களாக செயல்பட்ட புறாக்கள் ஆங்கிலேயர் காலத்திலும் தகவல் தொடர்பிற்காக பயன்படுத்தப்பட்டது. இக்காலத்தில் இவை வழக்கத்தில் இல்லை என்றாலும் புறாக்களின் சேவைகளை பறைசாற்றும் வகையில் இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது குறித்து பந்தயத்தில் வென்ற புறாவின் உரிமையாளர் அஜாக்குடன் நமது செய்தியாளர் ஜெயகிருஷ்ணன் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். மனித குலத்துக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால் விலங்குகள் மற்றும் பறவைகள் என்று சொல்லலாம். விலங்குகளையும் பறவைகளையும் மனிதர்கள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் கூட சில பறவைகளை அவர்கள் போட்டி என்ற விஷயத்திலும் கூட ஈடுபடுத்தியிருக்கிறார் என்று சொல்லலாம். புறாக்களை இப்ப போட்டியில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து இது போன்ற பழக்க வழக்கங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த பழக்க வழக்கங்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்திருது என்று சொல்லப்படுகிறது. இப்போது சமீபத்தில் டெல்லியிலிருந்து சென்னை வரை ஒரு புறா போட்டி நடைபெற்றிருக்கிறது. இந்த புறா போட்டியில் 32 நாட்களிலே டெல்லியிலிருந்து சென்னைக்கு ஒரு புறா வந்திருக்கிறது. இதன் உரிமையாளரான அஜாஸ் பாபுவிடம் பேச இருக்கின்றோம். அவரிடம் சில கேள்விகளும் கேட்க இருக்கின்றோம். பாபு, இப்ப இந்த புறா வளர்ப்பதை பற்றி அதற்கு உங்களுக்கு ஈடுபாடு எப்படின்னு சொல்லலாமா? தந்தையின் தந்தை காலத்திலிருந்து இது எனக்கு ஒரு ஸ்கூல் படிப்புக்கும் காலத்திலிருந்து இது மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. அதன் வழியாக வந்ததுதான் இந்த புறாவின் இடத்தில் ஒரு பாசம் பற்று.
இப்போ இந்த புறா வளர்ப்புல மற்ற பறவைகள்லாம் கூட பாத்தீங்கன்னா சேவல் வளர்ப்புலாம் கூட பல்வேறு கொடூரமான விளையாட்டுகள்லாம் ஈடுபடுவதாக கூறி அதுக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் வந்து தடை விதித்திருக்கிறது. ஆனா இப்போது வந்து இதுக்கு வந்து பறவை வந்து புறாவை வந்து போட்டியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அதாவது பறக்கின்ற போட்டி, இதில் யார் முதலாவது வரா என்ற போட்டியெல்லாம் இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீர்கள்? கோழி சண்டைன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு சித்திரவதை பண்றதுக்கு உண்மைதான் அது. ஏன்னா ஒன்னு சண்டை போட்டு விட்டு நம்ம வேடிக்கை பார்த்து ரசிக்கிறோம். அது எவ்வளவு ரத்தம் குத்து வாங்கி ரத்தத்தெல்லாம் போய் அது தன்னோட உயிரே மாச்சிக்குது. இது புறான்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக அது பிறந்து இருக்குது, பறக்கிறதுக்குன்னே அது பறவை. நம்ம சுதந்திரமா அதை பறக்க விடுறோம். அதுக்கான தேவையான தீனிக்கு பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு கூட அதை நம்ம தர மாட்டோம். அதுக்காக பச்சை பயிறு, பட்டாணி, மூக்கடலை இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் அதை நம்ம விட்டுட்டு அது நல்ல ஊட்டத்தை கொடுத்து நம்ம அந்த டிஸ்டன்ஸை பறக்க வைக்கிறோம். பறக்கும் போது அது நம்ம இலக்கை அடையும் போது நமக்கு சந்தோஷமான ஆறுதல், நம்ம அதுதான் ஒரு பெரிய இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட். உலக கோப்பை கால்பந்து தொடரின் நாக் அவுட் சுற்றில் நைஜீரியா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அணி காலிறுதி சுற்றுக்குள் நுழைந்தது. விறுவிறுப்பாக தொடங்கிய இந்த ஆட்டத்தில் முதலில் இருந்தே நைஜீரியா அணி வீரர்கள் ஆக்ரோஷத்துடன் விளையாடினர். பந்தினை தங்களது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த அவர்கள் தாங்களும் கோல் அடிக்காமல் பிரான்சையும் கோல் அடிக்க விடாமல் ஆட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். இதனால் முதல் பாதி நேரம் முடிந்து இடைவேளை வரையில் இரு அணிகளும் கோல் எதுவும் பதிவு செய்யாமல் இருந்தன. பிற்பகுதியின் 79வது நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் அடித்த அசத்தலான கோலால் அந்த அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. அதன் பின்னர் கோல் கம்பத்தை நோக்கி பிரான்ஸ் வீரர்கள் அடித்த பந்தை நைஜீரிய அணியினர் தடுக்க முயன்ற போது அது செம்சைடு கோலாகி பிரான்சின் கணக்கை 2ஆக உயர்த்தியது. இதன் மூலம் 2-0 என்ற கோல் கணக்கில் நைஜீரியாவை வீழ்த்தி பிரான்ஸ் அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. France is storming in looking for the winning goal maybe at this moment though. It's here, it's there now, it's into the net. Poor Pogba, foiled by Onyema in the first half, is not to be... இரண்டாவது தகுதி சுற்றுக்காக நடந்த மற்றொரு ஆட்டத்தில் ஜெர்மனியும் அல்ஜீரியாவும் மோதின. 90 நிமிட நேர ஆட்டத்தின் இறுதி வரை இரு அணிகளும் கோல் அடிக்காததால் கூடுதல் நேரம் கொடுக்கப்பட்டது. இதில் ஜெர்மனி அணி வீரர்கள் ஆண்ட்ரே மற்றும் ஓசில் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். இதனால் 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தி ஜெர்மனி காலிறுதிக்கு நுழைந்தன. இரண்டாவது தகுதி சுற்றுக்காக இன்று நடைபெறும் கடைசி போட்டியில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்துடனும் அமெரிக்கா அணி பெல்ஜியத்துடனும் மோதுகின்றன. உலக கோப்பை காலிறுதி போட்டிக்கு இதுவரை பிரேசில், கொலம்பியா, நெதர்லாந்து, கோஸ்டாரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் தகுதி பெற்றுள்ளது. வரும் 4ஆம் தேதி நடைபெறும் காலிறுதி போட்டியில் பிரேசிலும் கொலம்பியாவும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.